ஹாய் லவ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி. நம்ம இந்த கதையை பார்க்குறதுக்கு முன்னாடி மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே முதல் எதிரி அப்படின்னு ஒருத்தன் இருக்கான். யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு, ஒவ்வொரு மனுஷனுக்கும் எதிரிகளோட வித்தியாசம் வேறுபடும். ஆனால் நான் சொல்ல போகிற எதிரி கம்பல்சரி எல்லாருக்குமே இருப்பான். யாராக இருக்கும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கதையை கேளுங்க, சரிங்களா? வாங்க கதைக்குள்ளே போகலாம். இது சத்ரபதி சிவாஜி அவரோட காலத்தில் நடந்த ஒரு கதை. சத்ரபதி சிவாஜி எந்த அளவுக்கு அருமையாகவும் ரொம்ப வீரமிக்கவராகவும் இருந்தார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் தன்னோட கோட்டையை ஒரு மலை உச்சியில் அமைச்சிருப்பார். அந்த கோட்டையை சுற்றி அந்த அரண்மனையில் வேலை செய்கிற அமைச்சர்களோட வீடு எல்லாமே அங்கே இருக்கும். அதை சுற்றி ஒரு அழகான குளம் இருக்கும். இதுதான் அவரோட ஆட்சி செஞ்ச ஒரு முறை. அந்த மலைக்கு கீழே ஒரு அடிவாரத்தில் சாதாரண மக்கள் எல்லாம் வசிச்சுக்கிட்டு வருவாங்க. அந்த சத்ரபதி சிவாஜியோட வீரத்துக்கும் நேர்மைக்கும் நிறைய எதிரிகள் இருக்க தான் செய்கிறாங்க, இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது அவங்கக்கிட்ட இருந்து தன்னோட மக்களையும் தன்னோட நாட்டையும் காப்பாற்றணும் அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு முன்னேற்பாடுகள் நிறைய இருக்க தானே செய்யும். அப்படி அமைச்சாதான் அவர் உண்மையான ஒரு அரசர், இல்லைங்களா? அந்த மாதிரி தன்னோட நாட்டை பாதுகாக்கிறதுக்காக சில விஷயங்களையும் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, தன்னோட கோட்டைக்குள்ளே வரணும் அப்படின்னா சூரியன் விடியும்போது உள்ளே வரலாம், அஸ்தமிக்கும் போது அங்கே உள்ளே எந்த வெளிநபரும் உள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் போடுறாரு. அந்த வாயிலுக்கு பக்கத்தில் பாலத்வாரர்களும் அந்த இடத்துல இருக்காங்க. கரெக்டாக அஸ்தமனம் ஆகுதோ இல்லையோ அப்போ அந்த கதவு இழுத்து பூட்டப்பட்டுடும். அந்த கோட்டைக்குள்ளே வரவங்க யார் அப்படின்னா, அந்த மலை கீழே இருக்காங்க பார்த்தீங்களா, சாதாரண மக்கள். அவங்க தன்கிட்ட இருக்கிற விவசாயம் செய்கிற அந்த காய்கறிகள், பால், பழம் எதுவாக இருந்தாலும் சரி வியாபாரம் செய்கிறதுக்கு அந்த கோட்டைக்கு தான் போகணும். அதனால் எல்லாருக்குமே தெரியும் அரசர் இப்படி ஒரு சட்டம் போட்டிருக்காரு அப்படின்றது. அதனால் அங்கேருந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கேற்றாப்புல தன்னோட நேர காலங்களை கரெக்டாக நிர்ணயிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்களாம். சரி, அந்த மாதிரி வந்துக்கிட்டு போயிட்டுருக்கும்போது மனிதன் தானே, தவறு செய்கிறது இயல்பு தானே. அந்த மாதிரி எல்லா மக்களும் ஒரே மாதிரி கரெக்டாக அந்த டயத்தை பாதுகாத்து சரியான வேலைகளை செய்ய முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக முடியாது. அந்த மாதிரி இங்கேயும் ஒன்று நடக்குது. எல்லா மக்களுமே அதுக்கேற்றாப்புல தான் காய்கறிகள் விற்கிறதா இருந்தாலும் சரி, பழங்கள் எதுவாக இருந்தாலும் சரி உள்ளே எடுத்துகிட்டு போய் விற்பாங்க. கரெக்டாக அஸ்தமனம் ஆகும்போது அடித்து பிடிச்சாவது அந்த வாயிலுக்கு வெளியில் நின்றுவாங்களாம். அந்த மாதிரி கொஞ்ச நாள் போய்கிட்டுருக்கு. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அந்த கோட்டைக்குள்ளே இருக்கிற மக்களுக்கெல்லாம் காலையிலும் மாலையிலையும் பால் கறந்து ஊற்றுறதுக்காக ஒரு பெண்மணி இருப்பாள். அவளுக்கு 2 பசங்க. அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த பசங்களில் ஒருத்தனுக்கு ரொம்ப உடம்பு முடியாததுனால அவனை கவனிச்சுட்டு அவனை படுக்க வச்சுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகிடுது. அதனால் என்ன பண்ணுறா, அவள் பால் ஊற்றுறதுக்கு போகிற நேரம் ஒரு கொஞ்சம் முன்கூட்டியே எப்பயும் முன்கூட்டியே போகிறவ அந்த முறை ரொம்ப காலதாமதமாகவே போகிறா. அதனால் பால் ஊற்றிட்டு வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகிடுது. அவள் எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது சூரியன் அஸ்தமனம் ஆகிடுது. அதனால் என்ன பண்ணுறாங்க, உடனடியாக அந்த துவாரபாலகர்கள் அந்த கதவை அடைச்சிடுறாங்க. அங்கேருந்து ஓடி வரா. ஆனால் காலமானதுனால அவங்க யாரோட பேச்சும் காதில் கேட்காம கதவை அடைச்சிடுறாங்க. உடனே அவள் என்னென்னமோ பண்ணுறா. தயவு செஞ்சு இதை திறந்து விடுங்க, என்னோடய பையன் எனக்காக காத்து கொண்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ போராடுறா அந்த பால்காரி. இருந்தாலும் அரசர் சட்டம் இயற்றியதுக்கப்புறம் அதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்றது எல்லாருமே அறிஞ்ச ஒன்று தான். என்னென்னமோ காலில் விழாத குறையாக கெஞ்சி, என்னோடய பசங்க நான் இல்லை அப்படின்னா நான் மட்டும்தான் இருக்கேன், என்னோடய பசங்களுக்கு
தயவு செஞ்சு திறந்து விடுங்க அப்படின்னு என்னென்னமோ பண்ணுறா. இருந்தாலும் அங்கேருந்த மக்கள் எல்லாம் ஒன்று கூடிடுறாங்க. இவ அழுகிறதையும் புலம்புறதையும் கேட்டு அங்கேருந்த எல்லா மக்களுமே ஒரு விதமான மன கஷ்டத்துக்கு வந்துடுறாங்க. இருந்தாலும் அவரை துவாரர்கள் வந்து அதை திறந்து விடுறது கிடையாது. இது எல்லாருக்குமே ஒரே சட்டம்தான். அரசர் போட்ட சட்டத்துக்கு யாருமே விதிவிலக்கு இல்லை. அதனால் இது திறந்து விட முடியாது, நாளைக்கு காலையில் தான் நீ இங்கேருந்து வெளியில் போக முடியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இவ என்ன பண்ணுறதுன்னு புரியலை. அவள் அழுகல் குரலை கேட்டு அங்கேருந்த ஒரு முதியவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த கோட்டையை விட்டு வெளியில் போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது, ஆனால் அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு வழி. முடிஞ்சால் நீ அந்த வழியை பயன்படுத்தி நீ இங்கேருந்து வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு அந்த முதியவர். அவளுக்கு அந்த நேரம் வழி இருந்தால் போதும் அப்படின்ற மனக்கண்ணோட்டம் மட்டும்தான் இருக்கே தவிர அது எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து சிறு துளி கூட அவள் யோசனை பண்ணுறது கிடையாது. உடனே அந்த முதியவர் சொல்கிறாரு, இந்த கோட்டைக்கு வடக்கு போனேன் அப்படின்னா அங்கே ஒரு பெரிய ஒரு சுவர் இருக்கும். அந்த சுவருக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மேடு இருக்கும். அந்த மேடை ஏறி இறங்கின அப்படின்னா கோட்டைக்கு வெளியில் போயிடலாம் அப்படின்னு அந்த முதியவர் சொல்கிறாரு. ஆனால் அது அவ்வளவு சுலபம் கிடையாது. அந்த மேடு ஏறி இறங்கும் பக்கத்தில் ஒரு செங்குத்தான ஒரு பாறை இருக்குது. அந்த பாறையில் மயிரளவு தப்பினாலும் அந்த பாறையில் விழுந்து உனக்கு என்ன வேணுனாலும் நடக்கலாம் அப்படின்னு அந்த முதியவர் சொல்கிறாரு. உடனே அவளுக்குள்ள ஒரு பயம். ஏன்னா இரவு நேரம். அந்த நேரத்தில் ஒரு சின்ன சத்தம் கேட்டால் கூட பயம் கண்டிப்பாக வரும். அந்த இடத்துல பாம்பு இருக்குமா, பல்லி இருக்குமா, பூரான் இருக்குமா, இல்லை ஏதாவது காட்டு விலங்கு இருக்குமா அப்படின்னு பல யோசனைகள். இருந்தாலும் தன்னோட பையன் தனிமையில் இருப்பான் அப்படின்ற ஒரே ஒரு மனக்கண் மட்டும்தான் அவளுக்கு வந்து திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. உடனே அந்த பெண்மணி கொஞ்சம் கூட எதை பற்றியும் யோசனை இல்லாமல் அந்த மேட்டையும் ஏறி இறங்கிடுறா. இந்த கதையை இங்கே முடிக்கலாம். அப்புறம் எங்கே தொடருதுன்னு பாருங்கள். சரி, அடுத்த நாள் காலையில் விடியுது. அவளும் வழக்கம் போல் அந்த மதில் சுவர் திறப்பதற்காக கூட்டத்தோடு கூட்டமாக நின்றுட்டுருக்கா. ஆனால் இந்த முறை அவள் மட்டும் தனியாக வரலை. தன்னோட பையனை இடுப்பில் சுமந்துக்கிட்டு, தலையில் பால் சுமந்துக்கிட்டு அந்த கதவு திறக்கும்போது ஒவ்வொருத்தராக உள்ளே வராங்க. அப்போ அந்த பெண்மணியும் வரா. பார்த்த உடனே அந்த துவாரபாலகர்களுக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா இந்த பெண்மணி தானே வந்து நேற்று கதவை திறக்க சொல்லி அவ்வளோ அழுந்த ஆர்ப்பாட்டம் பண்ணா, இவள் எப்படி வெளியில் போய் வந்திருக்கா அப்படின்னு இவங்களுக்கு பெரும் யோசனை. எப்படி இவ போயிருப்பா, எப்படின்னே புரியலையே அப்படின்னு எல்லாரும் ஒரு விதமான குழப்ப நிலையில் இருக்காங்க. ஆனால் அந்த பெண்மணி தன் உடல் முழுக்க கீறல்களும் செராய்ப்புகளும், முகமெல்லாம் சிவந்து அடி வாங்கி பலவிதமான கஷ்டங்கள் பட்ட மாதிரி வரா. அவளை பார்த்த உடனே அந்த துவாரகர்கள் வந்து அவளை வளைச்சி பிடிக்கிறாங்க. பிடிச்சி, நேற்று நீ கோட்டைக்குள்ளே தானே இருந்த, எப்படி நீ வெளியில் போன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இவ என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உடனே இந்த செய்தி அந்த நாட்டு மன்னர் சத்ரபதி சிவாஜிக்கும் போன உடனே அந்த பொண்ணை வந்து அழைச்சிக்கிட்டு வாங்க அப்படின்னு அரசரும் ஆணை விடுறாரு. அந்த பெண்ணை அழைச்சி எடுத்துகிட்டு போய் அரசவையில் நிறுத்துகிறாங்க. உடனே அந்த அரசரை கேட்குறாரு, எப்படிம்மா இந்த கதவு அடுத்த நாள் காலையில் தான் திறக்கும் அப்படின்றது வந்து இங்கே இருக்கிற எல்லா மக்களுக்குமே தெரியும். நீ எப்படி இந்த கோட்டையை விட்டு வெளியில் போன அப்படின்னு கேட்குறாரு. எல்லாருமே வந்து அரசர் வந்து இவளுக்கு வந்து ரொம்ப கொடூரமான தண்டனை கொடுக்க போகிறாரு, ரொம்ப கடுமையாக இருக்க போகுது, என்னவா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் ஆச்சரியத்தோடும் சில பேர் பரிதாபத்தோடும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த பெண்மணி சொல்ல ஆரம்பிக்கிறா,
இந்த மேடு ஏறி இறங்கும்போது ஒரு பாறை இருக்குல்ல, அந்த பாறையில் இறங்குனா இந்த கோட்டையை விட்டு வெளியில் போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அந்த பாறையில் அந்த மேடுலேருந்து பாறை மேலே குதிச்சிட்டேன். குதித்து கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக பல கஷ்டங்களும் பல இன்னல்களும் பெற்று எப்படியோ என் மகன்கிட்ட போய் நான் சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தன்னோட அழும் குழந்தைக்கு சமாதானம் பண்ணிக்கிட்டே இந்த கதையும் சொல்கிறான். ஏம்மா, இந்த கோட்டையில் இருக்கிற அந்த மேடை தாண்டி குதித்து உயிர் தப்ப எவ்வளவோ பேர் முயற்சி பண்ணாங்க. அவங்களோட இறுதி கட்ட முயற்சி இறப்பே. எவ்வளவோ சூத்தியதாரர்களும் தந்திரக்காரர்களும் கூட அதை முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க. இருந்தாலும் முடிவு என்னவோ தோல்விதான். நீ எப்படிம்மா இவ்வளோ சுலபமாக இந்த செங்குத்தான பாறையில் துளியளவு தப்புனாலும் மரணம், அப்படி இருக்கும்போது உனக்கு எப்படி இவ்வளோ தைரியம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அரசர் கேட்குறாரு. உடனே அங்கே இருந்த மக்கள் எல்லாமே அரசர் ரொம்ப கோவமாயிட்டாரு, இவளுக்கு ஏதோ பெரிய தண்டனை இருக்க போகுது அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடையும் ரொம்ப பரபரப்பாகவும் அந்த அரசவை போய்கிட்டு இருக்கு. அப்போ, ஐயா, நீங்கள் என்ன தான் இவ்வளோ விதமான அதில் கடக்கிறது அப்படின்றது ரொம்ப சுலபம் கிடையாது. ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் அந்த இதை கடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னாலும் பயம் இருந்தது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த பயத்தை விட என் பையன் தனிமையில் இருக்கிறான் அப்படின்ற ஒரு கஷ்டத்தை விட இந்த பாறை எனக்கு அவ்வளோ வழியை தரலை அப்படின்னு சொல்லி முடிக்கிறா. அதை கேட்ட உடனே அரசர் எழுந்து நின்று அந்த பெண்மணிக்கு வணக்கம் சொல்லி ராஜ மரியாதை செய்கிறான். அப்போ தான் சொல்கிறாரு, என்னதான் நீ சாதாரண ஒரு பெண்ணாக இருந்தாலும் தன் பையனுக்குன்னு ஒரு ஆபத்தோ இல்லை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டும்போது தன் குழந்தைகளுக்காக உயிரையும் துறப்பாள். பெரிய வீரர்கள் கூட இதை செய்ய பயப்படும் இந்த காரியத்தை அவ்வளோ சுலபமாக செஞ்சு முடிச்சிட்ட. பயம்தான் இருக்கிறதுலே மற்ற எல்லாரையும் விட முதல் எதிரி. இதை நீ சுலபமாக முறியடிச்சிட்ட. இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வாழ்த்தி வழி அனுப்பி வைக்கிறாரு அந்த சத்ரபதி சிவாஜி. இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும், எல்லா சூழ்நிலைகளும் எல்லாருக்குமே எதிரியாக இருக்கிறது தன்னோட பயம். அந்த பயத்தை மட்டும் அந்த காலநிலைகள் வரும்போது எந்த விதமான பயந்தாகொலியாக இருந்தாலும் அது உங்களை முறியடிக்க செய்யும் அப்படின்றது தான் இந்த கதையில் பார்த்துருக்கோம். உங்களுக்கும் இது புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்ச எல்லாருமே கமெண்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையோடு இந்த கதையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.